வணக்கம். இன்று சற்று நேரத்திற்கு முன்பு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் நமது தலைவர் மாமன்னன் விஜய் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வந்ததற்கான காரணம் சரியாக சொல்லவில்லை என்று அவர் மீது ஒரு வருத்த செய்தியை தொலைக்காட்சிக்கு புது யுகம் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ளார். அவருக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கான காரணத்தை அவரே தெளிவாக தெரிவித்திருக்கிறார். நம்ம இவ்வளோ தூரம் சம்பாரிச்சிட்டோம், அப்படியே இருந்திருக்கலாம், மக்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது நல்லதாக இருக்காது இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிய கருத்து நம் மனதை நெகிழ வைத்திருக்கிறது. விஜய் அவர்கள் மென்மேலும் புகழடைய வேண்டும். இது ஜேம்ஸ் வசந்தனுக்கு அவர்களுக்கு தெரியாதா? நன்றாக படித்தவர். இதை அவர் ஏன் உன்னிப்பாக கவனிக்கலை? அவருக்கு என்னவோ விஜய் அவர்கள் வந்தது அரசியல் சேவை செய்வதற்கு அவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்பு தொண்டனாகிய நான் மக்கள் பணியாற்ற காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பதவி முக்கியமல்ல, மக்களுடைய சேவையே முக்கியம். எதிர்த்தாப்பில் உள்ள வீட்டுக்காரர் பிரச்சனை பண்ணார்னு நான் மக்களிடையே பகிரங்கமாக சொல்லியிருந்தேன். அவர் சாலையை இழுத்திருக்கிறார், 6 அடி சாலை இழுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே ஈவி கம்பமும், அடுத்து இன்னொரு ரிலையன்ஸு எல்லாமே அவர் பக்கம்தான் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்ததுனால, அதாவது அவர் இழுத்திருக்கார், ஆக்சுவலாக இழுத்ததுனால ஜெயராஜ் என்கிற நபர் அந்த பக்கம் வச்சா சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு எதிர் திசை எங்கள் வீட்டு சைடில் வச்சுருக்கிறார். அவங்க சைடில் தான் எல்லா இடங்களையும் வச்சுருக்கிறாங்க. எங்கள் தெருவில் எங்கள் சைடு மட்டும் மாறி இருக்கு. இப்போ இப்படி அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார். நானும் கவுன்சிலர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் தலையிடுவதற்காக இல்லை, ஓட்டு போடுவதற்கு மட்டும் கும்பிடுகிறார்கள். பிச்சைக்காரர்களை விட கேவலமாக வந்து நிற்கிறார்கள் ஓட்டு கேட்பதற்கு. எல்லா கட்சிக்காரங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்ட பிறகு ஒரு புகார் அளிக்கிறோம், ஒரு சரியான பதில் இல்லை. போனவே எங்களுக்கு வேலை நிறையா இருக்குது. இப்போ ஓட்டு கேட்கும் போது எங்களுக்கும் வேலை இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு நாங்கள் மதித்தோம் இல்லையா? பணம் வாங்கவில்லை, நாங்கள் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அது எங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது. அப்படி இருக்கிறப்ப எங்களை உதாசீனப்படுத்துவது அப்படி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வன்மையாக கண்டிக்கிறேன். தாவேகா சார்பாக எங்களுடைய மதுரை 7வது வார்டு உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தியை வன்மையாக கண்டிக்கிறேன். அவரும் திமுக தான். இந்த ரோட்டை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஜெயராஜும் திமுகவை சேர்ந்தவர் தான். பி மூர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும், பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தியின் இடதுகரமாக செயல்பட்டு கொண்டு எங்களெல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். பி மூர்த்தி அல்ல, அவருடைய இடதுகரம். அவர் துச்சமாக மதிக்கும் நபர் இவர். அவருடைய சொல்லக்கூடாது, அவருக்கு ரொம்ப
கீழே வச்சிருக்கக்கூடிய நபர் செருப்பாக தான் வைத்து கொண்டிருக்கிறார். அந்த செருப்பு போன்ற ஒரு நபர், அமைச்சரின் செருப்பு போன்ற நபரே 100 கோடி ரூபாய், எங்களுக்கு தெரிய 100 கோடி ரூபாய் சொத்து, எங்களுக்கு தெரியாமல் எத்தனை கோடி சொத்தோ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட நபர் இவ்வுலகில் இருப்பதற்கே தயாரான தகுதி இல்லை. இப்போ மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் என்னை மிரட்டுகிறார், கொலை மிரட்டல் விடுகிறார். இது நான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் அனுப்பியிருந்தேன். அது மாத்திரமல்ல, மாவட்ட ஆட்சியர் எல்லாத்துக்குமே அனுப்பியிருந்தேன். எல்லாமே அவங்களுடைய கைக்கூலியாக செயல்படுவதால், அமைச்சரின் கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த நபர்கள் எனக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முன் வரவில்லை. இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. வாழ்க வளமுடன், தமிழுடன். எங்கள் விஜய் அவர்கள் மக்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். இன்னும் மகிழ்ச்சியான செய்தி நான் சொல்கிறேன். 3 கோடி தொண்டர்கள் சேர்ந்து விட்டார்கள், தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. 6.5 கோடி, நல்லா கவனிக்கணும், 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் 3 கோடி தொட்டுட்டோம் நாங்கள். அப்படின்னா பார்த்துக்கோங்க, நாங்கள் 50% வாக்காளர்களை பெற்றுவிட்டோம் தொண்டர்களாகவே. அப்போ அந்த தொண்டர்கள் எல்லாரும் வாக்களித்தால், ஆப்சண்ட் இல்லாமல் வாக்களித்தால், இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும், இல்லை நாளைக்கு நடக்குதுன்னே வச்சுக்குவோம், கண்டிப்பான முறையில் எங்கள் இளைய தளபதி, இப்பொழுது தளபதி, பழைய இளைய தளபதி, வருங்கால மாமன்னர் கண்டிப்பாக வெற்றி அரியணையில் ஏறி முதலமைச்சராக பணியாற்றுவார் என்பதில் எங்களுக்கு சந்தேகமில்லை. வாழ்க விஜய், வாழ்க வெற்றி. வெற்றியே பெயரை கொண்ட விஜயே, வையகம் போற்றும் வரை உன் புகழ் இருக்கும். இந்திய வரலாற்றில், திரையுலகில் இடம் பிடித்த நீ, உலக வரலாற்றில் சிம்மாசனம் அமர்ந்து எப்பொழுது பணியாற்றப் போகிறாய்? 2026 தமிழக சட்டமன்றம் உன்னை அழைக்கிறது. கண்டிப்பான முறையில் எங்கள் மாமன்னன் வெற்றியடைந்து 140 இடங்களுக்கு மேலாக தனித்து பெரும்பான்மையில் வெற்றி பெறுவார். இந்த வெற்றியை யாராலும் தடுக்க இயலாது. நான் முன்பே ஒரு காணொளியில் சொல்லியிருக்கிறேன். கல்லூரி மாணவிகள் 99%. நான் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தேன். எங்கள் பகுதியில் 2 கல்லூரிகள் இருக்குது. நான் ஒரு கணக்கெடுப்பு எடுத்ததில் 99% மாணவிகள் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். கண்டிப்பான முறையில் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதாக உறுதியளித்துள்ளார்கள். 35 வயது வரை உள்ள இளைஞர்கள் 90% தாவேக்காவுக்கு வாக்களிக்க தயாரான நிலையில் இருக்கிறாங்க. இந்த 40லேருந்து 60 இருக்கு பாருங்கள், அதில் தான் எங்கள் சதவீதம் குறையுது. என்னுடைய சென்சஸின் படி தான் நான் சொல்கிறேன். இவர் லயலோ மணி அவர்கள் எடுத்து அவருக்கு அதிமுகவோட அதிக ஓட்டு வங்கி இருக்கிறதா சொன்னார்.
லயோலா மணி முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு தாவேக்கால, அதனால் இப்படி இருக்காங்கன்னு ஒரு தவறான ஒரு செய்தி வந்தது. அவர் அங்கே எடுத்த சென்னையில் தான் எடுத்திருப்பார். என்னுடைய கணக்கின்படி 3 கோடி தொண்டர்கள் சேர்ந்த நிலையில் கண்டிப்பான முறையில் 140 இடங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக நடக்கும். 140 இடங்களுக்கு குறையாமல் தாவேகா வெற்றி பெறும். இது அவருடைய கூட்டணியில் சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு இனிப்பாக இருக்கும். அவங்களும் போகலாம். இப்போ எந்த கட்சி வருதோ, சிறிய சிறிய கட்சிகள் எங்களை நோக்கி வந்தால் கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு ஒரு மாபெரும் இனிப்பாக இருக்கும். ஒரு 10%, ஒரு 10 சீட்டு கிடைக்குதுன்னு வைங்க ஒரு கட்சிக்கு, அந்த 10 சீட்டும் கண்டிப்பான முறையில் போகும். பூவோடு சேர்ந்து எல்லாம் மணக்கும். அதுபோல் எங்களோடு சேர்ந்தால் நீங்களும் மனம் பெறுவீர்கள் என்பதில் எங்களுக்கு சிறிது கூட சந்தேகம் இல்லை. வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் பணியாற்ற காத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பீங்க. நாங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்போம். இந்த தேர்தலில் என்னுடைய முழு உழைப்புங்க, 100% உழைப்பு தாவேகாவுக்கு தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய சேவையை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். தாவேகா தொண்டர்கள் என்னை பயன்படுத்தி கொள்ளவும், ஒவ்வொரு ஊருக்கும் சென்று நம்முடைய தலைவர் மாமன்னன் விஜய் அவர்களை போற்றி அவருக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்ற காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ மாணவிகள், 18 வயது நிரம்பிய மாணவிகளில் இருந்து ஒரு 25 வயது மாணவிகள் ரொம்ப ரொம்ப அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு பெரிய கிரியாவுக்கியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெண்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குங்க. 99% பெண்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த இனிப்பு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் அருமை மக்களே, வாழ்க விஜய். விஜய் நான் ஒன்று சொல்கிறேன், 2026 தேர்தல் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். 26 மற்றும் அல்ல, எம்ஜிஆருடைய சாதனையை இவர் முறியடிப்பார். எம்ஜிஆர் அவர்கள் 3 தேர்தல்களில், பொது தேர்தலில் வெற்றி பெற்றார். 77, 80, 84. இதில் என்ன கொடுமை என்றால், 5 ஆண்டுகள் கூட முழுமையாக அவர் ஆட்சி கட்டில் அமைய வாய்ப்பு கொடுக்கவில்லை இன்றைய திமுக. அப்பவே காங்கிரஸில் கூட்டணி வச்சுருந்தாங்க இந்திரா காந்தி அம்மா இருக்கிறப்ப. இந்த இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிறப்ப கலைஞர் அவர்கள் இந்த 3 முறையும் ஆட்சி கலைப்பு செய்தது வருந்தத்தக்கது. அந்த மாதிரி விஷயம் இப்போ வராது. அந்த மாதிரி ஒரு கடின போக்கு மத்திய அரசை எதிர்க்க மாட்டார் எங்களுடைய வருங்கால முதல்வர் விஜய் அவர்கள். இப்போ 26 மாத்திரமல்ல, 31, 36, 41, 46, 51, 56, 61 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எங்கள் மாமன்னன் 100 வயதுக்கு மேலே உயிரோடு இருக்க போகிறாரு. 100 வயதுக்கு வரையும் அவர் ஆட்சி கட்டிலில் இருப்பார் என்பது உலக வரலாறு வியக்கத்தக்க ஒரு முதலமைச்சரை நம்ம காணப்போகிறோம். கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கின்படி குறைந்தது ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆட்சி கட்டிலில் இருப்பார். அப்போ 40 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருந்தால் இந்த இந்திய வரலாறே இப்படி ஒரு
அதிசயத்தை கண்டிருக்காது. அந்த அதிசயத்தை காணப்போகிறது வருங்காலம். வாழ்க விஜய் அவர்கள், வாழ்க தமிழக மக்கள்.